ஏங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் கமெண்டில் கேட்குற ஒரே கேள்வி, அக்கா நீங்கள் எந்த ஊர், சகோதரி நீங்கள் எந்த ஊர்? நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் சூரியமணல்ங்கிற கிராமங்க, அதான் நம்ம ஊர். அப்புறம் எதுக்குக்கா நீங்கள் சொந்தமாக விவசாயம் பண்ணுறீங்க, எதுக்கு சோக பாட்டெலாம் போடுறீங்க அப்படின்னு. சோக பாட்டாக போடலங்க, என் வாழ்க்கையே சோகம்தான். நாங்கள் விவசாயம் பண்ணுறது தான், இல்லைன்னு சொல்லலை. எங்கள் வீட்டில் விவசாயம்தான். அது யார் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில். நானும் அஜயும் என் வாழ்க்கையெல்லாம் பெரிய பெரிய சோகங்கள்லாம் நடந்து நாங்கள் கிட்டத்தட்ட என் பையனுக்கு அஜய்க்கு 2.5 வயசுல இருந்து நானும் அஜயும் எங்கள் அம்மா வீட்டோட தாங்க இருக்கோம். எங்கள் அம்மா வீட்டில் தான் எங்கள் தம்பி விவசாயம் பண்ணுறான். எல்லாம் ஒரு வீட்டில் தான் இருக்கோம். அப்புறம் ஒரு வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டில் இருக்க வேலையை எல்லோரும் தானே செஞ்சு ஆகணும். விவசாய வேலை எல்லோரும் தான் பார்க்குவோம். நான் செய்கிற வேலையை என்னோட இதுக்காக நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுனால நான் செய்கிற வேலையை மட்டும் நான் வீடியோ எடுத்து போடுறேன். நான் மட்டும் இங்கே வேலை செய்யலைங்க. எங்கள் வீட்டில் அம்மா, அப்பா, தம்பி ஒய்ஃபு எல்லாருமே விவசாய வேலை தான். அவங்கெல்லாம் வீடியோக்குள்ளே வரல, அதனால் நான் என்னை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். நான் வீட்டில் விவசாய வேலை இருந்தாலும் வேலை செய்வேன். முந்திரி பயிறு கம்பெனிக்கும் வேலைக்கு போவேன், கூலி வேலைக்கும் போவேன். எனக்கு எப்போல்லாம் எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே வேலை போயிட்டு தான் இருப்பேன். இப்போ முந்திரி பயிறு கம்பெனி வேலையை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கேன். நான் அடிக்கடி சொல்லுவேன் கழுத்து வலி, கை வலின்னு. அது கழுத்து பயிறு பொறுக்கி 2 சைடும் முந்திரி பயிறு பொறுக்கி முந்திரி கொட்டை கம்பெனி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். முந்திரி பயிருன்னு சொன்னால் பயிருங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சொல்கிறேன், முந்திரி கம்பெனிக்கு வேலைக்கு போய் அதை பொறுக்கி இந்த கழுத்து தண்டுவடை எலும்பும் இடுப்பு தண்டுவடை எலும்பும் தேய்மானம் கொடுத்துருச்சு. அதனால் என்னால் வேலை அதிகமாக பார்க்க முடியல. நான் இப்போல்லாம் முன்ன மாதிரிலாம் அதிகம் வேலை செய்கிறதில்ல. விவசாய வேலை சும்மா எப்போயாவது சின்ன சின்ன வேலை தான் செய்கிறேன். அதுவும் நான் வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு வந்துடுவேன். இதுதான் உண்மை. மற்றபடி தம்பி ஆள் வச்சு தான் செய்கிறான். முன்னாடி செஞ்சிகிட்டு இருந்தேன். இப்போ உடம்பு முடியாததால் கொஞ்சம் ரெஸ்ட்டு. கம்பெனிக்கு இங்கே போகிறதில்ல. ஏதாவது முடிகிற வேலையை செய்வேன், இல்லைனா வீட்டில் தான் இருக்கேன் நண்பர்களே. நானும் ஆச்சியும் எங்கள் அம்மா வீட்டோட தான் இருக்கோம். அம்மா வீட்டில் தான் விவசாயம் பார்க்குறோம். எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இன்ன வரைக்கும் எங்களுக்குன்னு சொந்தமாக எதுவுமே இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே சொத்து, அழியா சொத்து, நான் பெத்தையும் புள்ள மட்டும்தான். எங்களுக்கு ஒரே கனவு தான், என் பையனை படிக்க வச்சு நல்லபடியாக ஆளாக்கணும். எவ்வளோ பேர் சொன்னாங்க உனக்குன்னு ஒரு லைஃப் தேடிக்கு. வீட்டிலே கேட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்றோன்னு. என் பிள்ளை இருந்தால் போதும். அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை நினச்சி அவங்களுக்கும் எனக்கு உதவி செய்கிற அளவுக்கு அவங்க பெரிய இடம்லாம் இல்லை. அதனால் என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை நான் பார்க்குறதுலே தான் என்னோட ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. அதனால் என்னை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, அவனை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன். இப்போதைக்கு என் பையனை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கணும். எனக்கு ஒரே ஒரு கனவு, அது ஒன்று தான். இன்னும் ஒரு கனவு என்னென்னா, நான் சொந்தமாக